الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فيقول الله تعالى في محكمه التنزيل: بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. وقال النبي صلى الله عليه وسلم في روايته: وجلت منها القلوب وذرفت منها العيون كأنها موعظة مودع فأوصنا. فقال النبي صلى الله عليه وسلم: أوصيكم بتقوى الله والسمع والطاعة، فإنه من يعيش منكم بعدي فسيرى اختلافا كثيرا، عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين، عضوا عليها بالنواجذ، أو كما قال حبيبي صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, முன்னைய பாடத்துல போன கிழமை நடந்த பாடம் சூரத்துல் ஃபாத்திஹா. இது எல்லா சூறாக்களை விட மிகவும் மேன்மையான ஒரு சூறா என்பதாக நாங்கள் படித்தோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய முதலாவது ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஆயத்துல பிஸ்மில்லா உடைய விஷயத்தை பார்த்தோம். பிஸ்மில்லா என்ற வார்த்தைய சொல்ற விடயமாக எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளை பிறந்து அகீகா கொடுக்கிறது இருந்து கடைசியாக கபூர்ல கஃன் செய்து அடக்கிற நேரம் வர காட்டியும் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தைய சொன்ன துஆக்களை பத்தி படிச்சோம். எல்லா நேரத்திலையும் நல்ல விடயங்கள்ல யாரு பிஸ்மில்லா அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கலையோ அந்த விஷயம் சீராக முடியாது, சரியாக முடியாது என்ற விஷயத்தை பார்த்தோம். எல்லா நல்ல விடயங்களையும் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லணும் என்றதை பார்த்தோம். நான் நினைக்கிறேன் எல்லாரும் இத வாழ்க்கையில எடுத்து நடப்பீங்க என்பதா. நாங்க இங்க மஜ்லிஸ்க்கு வர்ற நோக்கம் குர்ஆனை நாங்க விளங்கணும், குர்ஆனை நாங்க படிக்கணும், குர்ஆனின் பிரகாரம் எங்களோட வாழ்க்கை அமையோணும் என்றதை நாங்க சரியாக படிச்சு எங்களோட வாழ்க்கையில நாங்க இத எடுத்து நடக்கணும். இதனால படைச்ச அல்லாஹ்வை நாங்க அடையணும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பது. இதே அடிப்படையில அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி குர்ஆனை ஓத ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருந்து வலத்தால்லீன் என்று வரக்காட்டியும் வரக்கூடிய இந்த சூறா. இந்த சூறாவை நாங்க அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் குர்ஆன இந்த சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன்ல வரக்கூடிய இந்த சூறாவை 17 தடவை ஒரு நாளைக்கு ஓதுறது அல்லாஹ் தஆலா ஃபர்லாக்கி இருக்கிறான். அப்ப அதனுடைய கருத்துக்களை நாங்க தெரியணும். இதுல உள்ள ஆழமான கருத்துக்களை நாங்க குறைஞ்சது குர்ஆனை விளங்கல்லாட்டியும் நாங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதிகமாக ஓதக்கூடிய இந்த சூறாவையாச்சு நாங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். பின்னால இந்த தஃப்சீர்கள் 30 ஜுஸ்களும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹால சொல்லப்படக்கூடியவைகள் ஏனைய சூறாக்கள்ல அது வந்தாலும் முன்னால நடந்துருச்சு என்பதாக சொல்லப்படும். அதனால அனைவரும் இதை விளங்கி கொள்ளணும். ஞாபகம் இல்லாதவங்க எழுதி கொள்ளுங்கோ, தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இதை குடும்பத்துல நீங்க இதை பத்தி குடும்பங்கள்ல போய் பேசுங்கோ. இதுக்கு ஒரு மஜ்லிஸ் ஏற்படுத்துங்கோ, இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஏற்படுத்துங்கோ. இதை பத்தி குடும்பத்துல தனது மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இதை பத்தி சொல்லுங்கோ. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லணும் என்றத அமுல் நடாத்துங்கோ. ஒரு நாளைக்கு 100 தடவை, 50 தடவை, 200 தடவைகள் கூட சொல்ல நேரிடும். அது எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு என்பது முன்னைய பாடத்துல எங்களுக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது, பிஸ்மில்லா என்ற வார்த்தையில வரக்கூடிய
இன்றைய பாடத்துல அல்லாஹ் என்ற சொல்லக்கூடிய வார்த்தைகளே தெரியும் 2600 இடங்கள்ல குர்ஆன்ல வருது. இந்த 2600 இடங்கள்ல குர்ஆன்ல வரக்கூடியவைகள்ல அல்லாஹ் எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான்? நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வை அடையோணம் என்றதுதான் எங்களுடைய முழுமையான லட்சியம். எங்களுடைய நோக்கம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையோணம். அப்ப இந்த அல்லாஹ்வை அடையிறன்னு சொன்னா இதுக்குண்டு ஒரு வழிமுறைகள் இருக்கும். அதுதான் நாங்க எல்லாரும் சூரத்துல் ஃபாத்திஹால கேட்கக்கூடியது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இது அந்த ஆயத்துல வரும். ஆனா அல்லாஹ்ண்டு வரும் பொழுதோ அல்லாஹ்வை அடைகிறது, அல்லாஹ்ண்டு சொல்ற வார்த்தைக்கு இத முன்னால கூறப்பட்டுச்சு. ஹதீஸ் அதனுடைய அடிப்படை குர்ஆன், குர்ஆனுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதனுடைய அடிப்படை அல்லாஹ். கடைசியாக போய் நிற்கிறது அல்லாஹ். அல்லாஹ் எங்களை படைச்சான், பரிபாலிக்கிறான், போஷிக்கிறான், அவன் கண்ணியமானவன், அவன் பெருமைக்குரியவன், கடைசியாக எங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடியவன், எங்களை சுவர்க்கம் நரகம் என்று முடிவு கட்டுறதுக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ். நாங்க அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள். இந்த அல்லாஹ்வை அடைகிறது தான் நோக்கம். அந்த அல்லாஹ்வை அடைகிறதுக்கு தான் நாங்க இந்த நாளும் யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில காட்டுவாயாக என்பதாக கேட்கிறோம். இந்த நேரான வழின்றது எப்படி நாங்க அடையலாம்? இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போக்குல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இதுல இது சரியான முறை, அதைத்தான் நாங்களும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். ஆனா நாங்க விளங்கோணம் இது என்ன வழிமுறை. இதுக்கு நாங்க அகீதா என்பதாக சொல்லுவோம். அகீதாண்டா இந்த கொள்கையில இருக்கக்கூடியவர்கள், அகீதான்ற இந்த கொள்கையில உள்ளவர்கள், இவர்கள் நேர்வழியானவர்கள், இவர்களை தவிர மற்றவர்கள் நேர்வழியிலிருந்து அப்பாற்பட்டவர்கள், வழிகேட்டில் உள்ளவர்கள் என்பதாக நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த அகீதான்னு சொல்றது அல்லாஹுக்கு சம்பந்தப்பட்ட விடயம். இதுல நாங்க முழுமையாக முஸ்லிம்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லி நாங்க நபியுடைய உம்மத்தில் ஒத்தராக வந்திருக்கிறோம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்னு சொல்கிறோம். இதே வார்த்தைய தௌராத்த இறக்கப்பட்ட அந்த மூசா நபி அவர்களுடைய உம்மத்தினர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி மூசா கலீமுல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற இதனுடைய கருத்தை நாங்க ஆழமாக விளங்கிக் கொள்ளும். லா இலாஹ இல்லல்லாஹ்ண்டா லா இலாஹ, லாண்டா இல்ல, இலாஹ்ன்னு சொன்னா அரபியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுன்னா, இதெல்லாத்தையும் நாங்க நாடினா எதன் மூலமாக அதை முழுமையாக பூர்த்தி செஞ்சு தர முடியுமோ அதுக்கு இலாஹ் என்பதாக சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும், நபி வரும் பொழுதோ காபத்துல்லா சுத்து 360 சிலைகள் இருந்துச்சு. மலையை தேடி இந்த கடவுள்கிட்ட கேட்கறது, பிள்ளைய தேடி இந்த கடவுள்கிட்ட கேட்கறது, பணம் தேவை இந்த கடவுள்கிட்ட கேட்கறது, சுகம் தேவை இந்த கடவுள்கிட்ட கேட்கறது என்பதாக தனது தேவைகளை கேட்பதற்கு பல கடவுள்களை உருவாக்கி வச்சிருந்தான். எந்த ஒன்றும் ஏதாலையும் ஆகிறது இல்லை, எந்த கடவுளாலையும் நாங்க நாடக்கூடிய ஒன்றால ஒன்றுமே ஆகிறது இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவால தான் ஆகும் என்ற ஒரு வார்த்தை. இந்த கலிமா ஆக பொறுமதியான கலிமா. இதை சொன்னவர்கள் முஸ்லிம் ஆகி விடுவார்கள். ஆனால் இந்த உம்மத்தினர்கள்ல 2 விடயங்கள் சொல்லப்பட்ட ஒரு விடயம், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லி போதாது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை நாங்க சொல்லுவோம். இது 2ஐயும் சொன்னா அவர் முஸ்லிம் ஆகி விடுகிறார். வெளிரங்கமாக சொன்னாலே அவர் முஸ்லிம் ஆகி விடுகிறார். எங்களுக்கு தெரியும், முஸ்லிமுடைய கடமை கலிமாவை வார்த்தையால மொழிகிறது, 2வது தொழுகிறது, வெளிரங்கமாக விளங்கக்கூடியது தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது. இத உள்ரங்கமான விடயத்துல நாங்க ஈமான் கொண்டிருப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த நாங்க இத சொல்லி ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கோம், கண்ணால காணல.
மலக்குகளை நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம், இதையும் நாங்க நம்புறோம், யக்கீனாக நம்புறோம் மலக்குகள் இருக்கிறார்கள். வகுத்துபிஹி அல்லாஹ்வால அருளப்பட்ட வேதங்கள் 4, தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான், இந்த குர்ஆன், இது 4ஐயும் நாங்க நம்புறோம். வருசுலிஹி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை நாங்கள் நம்புகிறோம். வபில் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நலவோ தீங்கோ அனைத்தும் அல்லாஹுடைய தக்தீரின் பிரகாரம், அல்லாஹுடைய முடிவின் பிரகாரம் நடக்குது என்றதை நாங்க நம்பி இருக்கிறோம். ஈமானையும் இஸ்லாத்தையும் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். இதுல நாங்க ஏற்றுக்கொண்டது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அவருக்கு முஹம்மது என்பதாக பூமியில சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் உள்ள மலக்குகள் அஹ்மத் என்பதாக சொல்வார்கள். அதுக்கு மேல பைத்துல் மஅமூர்ல இருக்கக்கூடிய மலக்குகள் மஹ்மூத் என்பதாக எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வார்கள். எப்படி நபி அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்குதோ, அதே மாதிரி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 99 திருநாமங்கள் உள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தாஹா என்பதாக ஒரு சூறாவை இறக்க இருக்கிறான். இதை போல யாசின், இதை மாதிரி நிறைய சூறாக்கள் இறக்கப்பட்டு இருக்குது. நபியுடைய பெயர்களை சொல்லப்பட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய வார்த்தையில இந்த அல்லாஹ்னு சொல்லக்கூடிய வார்த்தை, இது பிஸ்மில்லாஹ்ல வரக்கூடிய அல்லாஹ்வை பத்தி எனக்கு விளங்கப்படுத்துறது. இந்த அல்லாஹ்வை நாங்க நம்புறோம்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹுடைய பெயர்களை நாங்க முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு தெரியும், அஸ்மாஉல் ஹுஸ்னா வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது, 99 திருநாமங்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பதாக சொல்வோம். ஃபதுஊஹு பிஹா, அதை சொல்லி நீங்க துஆ கேளுங்கோ, அதை சொல்லி துஆ கேளுங்கோ, இது துஆ கபூல் ஆகும், இது துஆ கபூல் ஆகும். நாங்க அஸ்மாஉல் ஹுஸ்னாவை காலையில ஒவ்வொரு நாளும் ஓதணும். அது அல்லாஹுடைய திருநாமங்கள் சொல்லக்கூடியது. ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், இப்படி வரக்கூடிய அஸ்மாஉல் ஹுஸ்னால வரக்கூடியது. இரண்டாவது அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தன்மைகளை நாங்க விளங்குவோம். அடுத்தது அல்லாஹு தஆலா தனித்தவன் என்றதை நாங்க நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு யாரும் துணை இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாருமே துணை இல்லை. நாங்க இதை சூரத்துல் அஹதுல குல் ஹுவல்லாஹு அஹதுல நாங்க மிக தெளிவாக சொல்கிறோம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதனுடைய சூராவுடைய டிரான்ஸ்லேட்டை நாங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தனித்தவன், அவனுக்கு யாருமே துணை கிடையாது, அவன் யாராலையும் பெறப்படல, அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை, யாரையும் அவன் மூலமாக பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த சூறால அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அல்லாஹ் தனித்தவன், அவன் யாரும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்றதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைய ஏனைய சமுதாயங்களும் அல்லாஹ் நம்புகிறார்கள். வானத்திலிருந்து மலையை பொழிய வைப்பவன் யார் என்று கேட்டா காஃபிர்களும் சொல்வார்கள் அல்லாஹ்ன்னு சொல்லி. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டா நாங்க அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்லுவாங்க. ஒண்ட கலிமால லா இலாஹ இல்லல்லாஹு ஏற்றுக்கொண்டு அடுத்ததை ஏற்றுக்கொள்ளலாட்டியும் அவர்கள் முஸ்லீம் அல்ல. அப்ப நாங்கள் துஆ கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியில் எங்களை கொண்டு சேர்ப்பாயாக என்பதாக கேட்கிறோம். அப்ப ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் யாருக்கு நீ நிஅமத் அளித்தாயோ அப்படியானவர்கள் போன வழி என்பதாக நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் அந்த அருள் பாலித்தவர்கள்? நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக அவருடைய வாழ்க்கை வழிமுறைய சொல்லி அவர்கள் சென்ற நேரான வழி என்பதாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்ப இந்த வழிய உலமாக்கள் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்லி காட்டினார். நபிக்கு பின்னால சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அந்த சஹாபாக்கள்
வாழ்ந்த காலம், அதுக்கு பின்னால் அந்த நூற்றாண்டு, அதுக்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டு, அதுக்கு பின்னால அடுத்த நூற்றாண்டு, 300 நூற்றாண்டுகள் வாழ்ந்த சஹாபாக்கள், தபைங்கள், தபா தபைங்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடப்பவர்கள். சஹாபாக்களுடைய காலத்திலேயே அந்த சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் முஸ்லிம்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலேயே நபீன்னு சொல்லி பிரகடனப்படுத்தினவர்களும் வாழ்ந்தார்கள். இஸ்லாத்துடைய கடமையில நாங்கள் ஜக்காத் கொடுப்போம் என்று சொல்கிறோம், ஆனா ஜக்காத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தவர்களும் வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஜக்காத் கொடுக்கறதுல, ஜக்காத் ஒரு ஃபர்லான கடமை, கொடுக்கறத மறுத்தவர்களை பார்த்து சொன்னாங்க, அவங்க அந்த காலத்துல ஒட்டகத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும், கால்நடையில ஒட்டகத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும். அந்த ஜக்காத்துல அந்த காலத்துல நபியுடைய காலத்துல அதனுடைய கடிவாளத்தோட தான் நபியுடைய காலத்துல கொடுத்திருந்து, இப்ப அந்த கடிவாளத்தோட கொடுக்கலாட்டி அதற்காக வேண்டி நான் யுத்தம் செய்வேன் என்பதா சொன்னார். ஒவ்வொரு ஃபர்லான கடமைகளும் இஸ்லாத்துல சொல்லப்பட்டவைகளை மறுத்தா அவர் காஃபிராகி விடுவார். இது ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம். சொல்கிறாரு, நான் நோன்பு பிடிக்க மாட்டேன், நோன்பு எனக்கு என்னால செய்ய இயலாது என்று மறுக்கிறார், அதை நிராகரிக்கிறார், அவர் காஃபிராகி விடுவார். நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன், தகுதி இருக்குது ஹஜ்ஜி செய்ய, போய் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு செலவும் இருக்குது, உடம்புல சக்தியும் இருக்குது, நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன் என்று சொன்னா அவர் நிராகரித்து அவர் காஃபிராகி விடுவார். அப்ப இவர் எப்ப காஃபிராகுவாரு, எப்ப முஸ்லிமாக இருப்பாரு என்ற விடயத்திலையும் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினா வ யும்சி பிஹி காஃபிரா. எவ்வளவு ஒரு காலம் வரும் என்றா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்யறாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. காலையில மூமினாக இருப்பாரு, மாலையாக கொள்ள ஈவினிங் டைம்ல அவர் காஃபிராகி, ஈவினிங்ல மூமினாக இருப்பாரு, மார்னிங் ஆகக்குள்ள அவர் காஃபிர் ஆகிடுவார். ஃபித்னன் கல்லைலில் முதலில் நபி அவங்க சொன்னாங்க, இருண்ட ஒரு துல்மத், ஒரு ஃபித்னாவுடைய வாழ்க்கையில அந்த காலம் இருக்கும்னு சொன்னாங்க. எபி தீனஹு பிஅரதின் மின துன்யா, துன்யாவுடைய சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி மார்க்கத்தையே வித்திருவார்கள் என்று சொன்னாங்க. இப்படியான ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க. அப்ப ஈமான பாதுகாத்து இஸ்லாத்தோட வாழ்றன்னு சொல்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். இதுல லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரம் ஏற்றுக்கொண்டோம், ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, அவரு தான் கடைசி நபின்னு ஏற்றுக்கொள்ளல, நபியுடைய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளலாட்டி அவரும் காஃபிராகி விடுவார். நபியை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா அல்லாஹ் மட்டும்தான் செய்யறான் என்று சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றா அவரும் காஃபிராகிறார். அப்ப எங்கட அகீதால அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான், எங்களுடைய வழிகாட்டி கடைசி நபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றதை நாங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கொண்டால்தான் அவர் மூமினாக முஸ்லிமாக கடைசி வரைக்கும் அல்லாஹுடைய நேரான வழியில இருக்கலாம் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டு, இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பயான் செஞ்சாங்க. எவ்வளவு உருக்கமான பயான்னு சொன்னா, எங்கட உள்ளங்கள்லாம் நடுங்கி எங்கட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர தோங்கிடுச்சு. அந்த செஞ்ச அந்த பயான கேட்டுட்டு ஒரு சஹாபி சொல்றாரு, கஅன்னஹா மௌஇதத்து முவத்தஇன், நபி செஞ்ச அந்த பயான கேட்டுட்டு கடைசியாக செய்யறாங்களோ இதுதான் கடைசி பயானோண்டு சந்தேகம் வர்ற அளவுக்கு நபி அவர்கள் அந்த பயான செய்தார். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இது கடைசி நேரமோ தெரிய, யா ரசூலல்லாஹ் நீங்க செய்யற நபி அவங்க செய்யற விதத்தை பார்த்துட்டு இந்த சஹாபாக்கள் சொல்லி, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு வசியத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹுவை நீங்க பயப்படுங்க, அல்லாஹுவை நீங்க பயப்படுங்க. முதலாவது வார்த்தை நபி அவங்க சொன்னது அல்லாஹுவை பயப்படுங்கோ. இந்த அல்லாஹ் அடைகிறது தான், அல்லாஹ் பயப்பட்டு வாழ்றதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நோக்கம். எல்லா நேரத்திலையும் பாவத்திலிருந்து தவிந்து கொள்ளணும், நாங்க பொறுமையாக இருக்கணும், நன்மையை ஆதரவு வைத்து அதை போட்டி போட்டு செய்ய பழகணும். இது எல்லாமே செய்யறது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைகிறதுக்காக வேண்டிய தவிர
உலக தேவைகளுக்காக, உலக அந்தஸ்துக்காக அல்ல. அல்லாஹ்வை பயப்படுங்கோண்டா. ரெண்டாவது சொன்னாங்க வஸ்ஸமாஇ வத்தாஆ, நபிக்கு பின்னால வரக்கூடிய ஹுலஃபா உர் ராஷிதீன்கள், நபிக்கு பின்னால வந்த 4 ஹலீஃபாக்கள், ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய விடயத்துல சொன்னாங்க எனக்கு பின்னால வரக்கூடியவங்க சொல்றத முழுமையாக கேட்டு அவங்களுக்கு வழிபடுங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க எனக்கு பின்னால யாரு வாழ்வீங்களோ, எனக்கு பின்னால யாரு வாழ்வீங்களோ فإنه من يعيش منكم بعدي فسيرى اختلافا كثيرا, எனக்கு பின்னால நீங்க வாழ்வீங்க, அந்த நேரத்துல நிறைய கருத்து வேற்றுமைகளை நீங்க காண்பீங்கண்டா. கருத்து வேற்றுமைகள். மனிதன் என்று சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றை செஞ்சண்டா அது மனிதர்களால செய்யப்பட்டால் அதுல கருத்து வேற்றுமைகள் வரும். அல்லாஹுடைய விடயத்துல வருமா, குர்ஆன்ல வருமா, ஹதீஸ்ல வருமா, இதை சரியா விளங்கல்லாட்டி வரும். யாருக்கும் ஒன்றுக்கு ஒன்று 1+1 2 சொன்னா தெரியாம இருக்காது. ஆனா 1+1 2 தெரியாதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதை இன்னொரு விதமாக சொல்றதாக இருந்தால், எப்பொழுது ஒரு விஷயத்துல அறிவோ பரிபூரணமாக இருக்குமோ அவர்கள் அந்த விஷயத்துல பிரச்சனை ஏற்படுத்த மாட்டாங்க. யாருக்கு அதை பத்தி உள்ள பரிபூரணமான அறிவு இல்லையோ அவங்க பிரச்சனை கொள்வாங்க. ஏன்? 2 விஷயத்துக்காக வேண்டி, ஒன்று அதை விளங்கி கொள்ளணும் என்ற ஆர்வத்துக்காக வேண்டி, அல்லது தான் விளங்கினது சரி என்பதற்காக வேண்டி பிரச்சனை கொள்வாங்க. இது மார்க்கத்திலையும் வரும். ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதாக சொன்னாங்க. அந்த நேரத்துல சொன்னாங்க அலைக்கும் பி சுன்னதி, ஏண்ட வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடங்கோ. வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி அடைஞ்ச ஹுலஃபாக்கள், ஹலீஃபாக்கள், இவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்க பற்றி பிடித்து கொள்ளுங்கோண்டா. இந்த வழிமுறையில நீங்க வழி தவற வேண்டாம்டா சொல்லிட்டு சொன்னாங்க அவ்வோ அலைஹா பின் நவாஜித், சொன்னாங்க கடைவாய் பற்களால இறுக பிடிச்சு கொள்ளுங்கோண்டா. எங்களுக்கு தெரியும் பல்லுகள்ல முன்பல்லால நல்ல இறுக்கி பிடிக்க இயலாது, வேட்டை பல்லால கூட பிடிக்க இயலாது. ஆனா கடைவாய் பற்கள் 2 சைட்ல மிகக்கூடிய பற்களால ஒரு கயிறை கூட கடிச்சு பிடிச்சா கொஞ்சம் அது இறுக்கமாக இருக்கும். நபி அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க, உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைய மிகவும் இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்கோ. ஏன் அந்த இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க? அந்த காலத்துல அவ்வளோ பிரச்சனைகள் வரும். மார்க்கம்னு தெரியும், ஆனா மார்க்கத்துல பிழையான விடயங்கள் வரும், சரியானதை செய்ய கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்துல நீங்க பொறுமையாக அந்த மார்க்க விஷயங்களை எடுத்து நடங்கோன்னு சொன்னாங்க. இதே நேரத்துல எவ்வளவு பிரியும் என்பதையும் நபி அவங்க சொன்னாங்க யஹூதிகள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள், 72 கூட்டங்களாக பிரிவார்கள், ஏண்ட உம்மத் 73 கூட்டமாக பிரிவார்கள் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். வாஹிதும் மின்ஹும் அலல் ஹக், இந்த 73 கூட்டத்துல ஒரே ஒரு கூட்டம்தான் ஹக்கான வழியிலே இருப்பார்கள், சரியான வழியிலே இருப்பார்கள். இதனாலதான் நாங்க இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் அந்த நேரான வழியில எங்களை வழி நடாத்தி விடு என்று நாங்க துஆ கேட்கிறோம். நாங்க சிலது விளங்கி செய்வோம், விளங்காம செய்வோம். நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கல, அல்லாஹு தஆலா நேரான வழியில எங்களை வழி நடாத்தி இருப்பான். அல்லாஹுக்கு அதிகமாக நாங்க நன்றி செலுத்துவோம். இத சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், இது இந்த உம்மத்தினர்கள் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக்கி மன்சூரீன், நபி அவங்க சொன்னாங்க யார் ஹக்குல இருப்பார்களோ, நபி அவங்க 2 வார்த்தையை சொன்னாங்க, லா தஸாலு லன் தஸாலு, 2 ரிவாயத்து வந்து இருக்குது. சொன்னாங்க இந்த உம்மத்தினர்கள் ஒரு கூட்டம், அவர்கள் ஹக்கிலேயே இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைச்சு கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னாங்க. உலகமே அடுத்த பக்கம் இருக்கும், அவங்க மெஜாரிட்டியாக இருப்பார்கள், ஆனா ஹக்கில் இருப்பவர்கள் மைனாரிட்டியா இருப்பார்கள். ஆனா அல்லாஹுடைய உதவி அவர்களோடையே இருக்கும். நாங்க இந்த உலகத்துல வாழும் பொழுதோ இப்பயே இந்த விடயங்களை ஹக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி எவ்வளவு கிடைக்குது. பாத்திலில் இருக்கக்கூடியவர்களை உலகம் எவ்வளவு பேசுது, ஆனா ஹக்கில் இருக்கக்கூடியவர்கள்
பூமியில வெற்றி அடைஞ்சு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றத எங்களோட வாழ்க்கையில முழு உலகத்துல நடக்கக்கூடிய விடயங்கள்லயே எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். நபி அவங்க சொன்னாங்க, ஹைருல் குரூனி கர்ணி, ஒரு நூற்றாண்டுக்கு கருண் என்பதாக அரபுல சொல்லுவாங்க. இந்த நூற்றாண்டுகள் ஆக சிறந்தது ஏண்ட நூற்றாண்டுண்டா, நபி வாழ்ந்த நூற்றாண்டு. இரண்டாவது அதுக்கடுத்த நூற்றாண்டு, அதுக்கடுத்த நூற்றாண்டு என்பதாக 300 வருடங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க ஆக சிறந்த காலம் என்பதாக சொன்னாங்க. இதைத்தான் நாங்க இந்த ஹதீஸ் மூலமாக அந்த ஹுலஃபா உர் ராஷிதீன் ஜமாத்தை பின்பற்றோனும், ஒரு கூட்டத்தாரை பின்பற்றோனும். அடுத்த நபி அவங்க சுன்னத்தின்னு சொன்னாங்க, அலைக்கும் பிசுன்னத்தி, ஏண்ட வழிமுறையை பின்பற்றுங்கோன்னு சொன்னாங்க. இதை சேர்த்து தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஆண்டு சொல்லப்படுது. அஹ்லு சுன்னா என்பதாக சொல்லுவாங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பதாக சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால சுன்னி என்பதாக ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க, இந்தியால சன்னி என்பதாக சொல்லுவாங்க. இது எல்லாமே அகீதால உட்பட்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சரியான வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். இப்ப எங்கட நாட்டிலையும் ஏனைய நாடுகள்லையும் இப்படியான வழிமுறையில யார் இருக்கிறாங்க? நாங்க அந்த ஹக்குல இருக்கணுமே, பாத்தில்ல சென்றப்படாதே. எங்கட குடும்பங்கள்ல நிறைய பேர் அந்த பாத்தில்ல இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு ஹக்கான வழியில நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியான ஒரு வழிமுறையில வாழக்கூடிய பாக்கியத்தன் தான் என்ன குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், என்னோட ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், நிறைய பேர்கள் இதுல சரியான வழிமுறையை தவறி வேற வழிமுறையில் இருந்து கொண்டு அவர்களும் முஸ்லிம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்க விளங்கோணும். இப்படியான கூட்டங்கள் எங்கட நாட்டுல எத்தனை கூட்டங்கள் இருக்குது? அப்படி விளங்கினாதான் எது சரியான கூட்டம், எது பிழையான கூட்டம் என்பதாக விளங்கினாதான் எங்களுக்கு சரியான முறையில நடந்து கொள்ளலாம். அதுல முதலாவது ஷியாக்கள். ஷியாக்கள் என்று சொல்றது லா இலாஹ இல்லல்லாஹு ஏற்றுக்கொள்வார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றத நபி அவர்கள் கடைசி நபி என்பதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் நாங்க ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்கள்ல நாங்க 6 விடயங்களை ஈமான் கொள்றதுல அவங்க இமாமத் என்று சொல்லி எங்களுக்கு 12 இமாம்கள் ஈக்கிறார்கள். இஸ்னை அஷரியா என்று சொல்வது இவர்களுக்கு புகாரி கிதாப் மாதிரி, முஸ்லிம், திருமிதி, அபூதாவுத், நசாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகள் மாதிரி அவர்களுடைய மார்க்கம் ஏற்றப்பட்ட கிதாபுகள் இருக்குது. அவர்களும் அவர்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வார்கள். உலகமாக பேசக்கூடிய விடயத்துல இஸ்லாம்ன்றது 2ஆக பிரிச்சு பேசுவார்கள். ஆனால் இஸ்லாம் ஒன்றுதான். அவர்கள் ஒன்று ஷியா, ஒன்று சுன்னி என்பதாக பேசுவார்கள். ஆனா அஹ்ல சுன்னா வல் ஜமாத்துல ஷியாக்கள் முஸ்லீம்கள் அல்ல. அவர்கள் முஸ்லீம்கள் என்ற பேரில நபிக்கு பின்னாலே நபிமார்கள் வருவார்கள். அவர்களிலேயே 70 லட்சம் கூட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் போதாது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இவர்கள் அகீதாவை விட்டும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை விட்டும் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் அல்ல. 2வது காதியானி. காதியான் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் உள்ள ஒரு ஊர்ல மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியான் என்று சொல்லக்கூடிய உருவாகினாரு. அவர் என்ன சொன்னார்? அவரை நபி என்பதாக பிரகடனம் செஞ்சார். அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், மிம்பாதி இஸ்முஹு அஹ்மத் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது எனக்கு இறக்கப்பட்டது. அதாவது நபிக்கு பின்னால நான் தான் நபின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவர் அதை கட்டி என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த காலத்திலேயே அவர்களுக்கு தீர்ப்புகள் அளிக்கப்பட்டுச்சு. அதனால நாங்க விளங்கி கொள்ளணும், அவர்களும் நபிக்கு பின்னால நபியை தான் நபி என்பதாக பிரகடனம் செய்தவர். அந்த கூட்டங்களும் எங்கட நாட்டுல இங்க இருக்கக்கூடிய நாட்டுல அதிகமாக நீர்கொழும்பு, நிகாம்புன்னு சொல்றோமே, அங்க அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஊர்கள்லையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால நாங்கள் இந்த விடயங்கள்ல என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதாக புறவு சொல்லப்படும். அடுத்தது பஹாயிசம். பஹாயிசம் என்று சொல்றது இந்தியால உருவாக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, இந்த நாட்டுல எத்தனை மதங்கள் இருக்குன்னு பார்ப்பார்கள். இங்க புத்திசம் இருக்குது, தமிழிசம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, இது மாதிரி கிறிஸ்டியன் இருக்குது என்று சொன்னா இந்த நாட்டுக்கு வருவார்கள். வந்து அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எவ்வாறு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இஸ்லாம் என்று சொன்னா குர்ஆன்ல இருந்து
நல்ல விஷயங்களை எடுத்து அதில் எழுதியிருக்கிறார்கள். பைபிள்ல இருந்து எழுதியிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மதங்கள் எத்தனை மதங்கள் இருக்குதோ அவர்களுடைய மதங்கள்ல இருந்து எழுதி அவர்கள் ஒரு வேதம் மாதிரி அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களோட மார்க்கத்துல சொல்லப்பட்டதுதான் இருக்குது என்று சொல்லி முஸ்லீம்கள் போனா முஸ்லீம்களுக்கு மாதிரி பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பைனான்சியல் சப்போர்ட்டுகளையும் கொடுத்து அவர்களை இதாக்கி அவர்களுடைய எங்களுடைய மதம் இப்படியானது, மார்க்கம் என்று சொல்றது எல்லாரும் பின்பற்ற மார்க்கமாக இருக்கணும், அதனால இதை நீங்க கஷ்டப்படுத்தி கொள்ள வேணும், லேசாக்கியா தரப்பட்டிக்குது இந்த மார்க்கத்துல என்று சொல்லி பஹாயிசம் என்று சொல்லி ஒரு மார்க்கம் எங்க நாட்டிலே 3 சென்டர்கள் 2014 ரிசர்ச் பிரகாரம் 3 சென்டர்கள் இந்த நாட்டுல இருக்குது. எல்லா இடத்துலையும் ஊடுருவி தனித்தனியாக வந்து நண்பர்களாகி அதுக்கு பின்னால ஃபேமிலிகள் ஆக்கி அதுக்கு பின்னால அவர்களுடைய மார்க்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய ஒரு கரையான் அரிப்பதை போன்று இஸ்லாத்தில இருந்து எங்களே வேறாக்கி விடுகிறார்கள். அடுத்தது இன்னும் நிறைய மார்க்கங்கள் இவ்வாறு இருக்குது. அப்துல் ரவுஃப் என்று சொல்லக்கூடிய காத்தாங்குடியில இது ஹுலூல் இத்திஹாத் என்று சொல்றது, உருதுல ஹமா ஹோஸ்ட் என்பதாக சொல்லுவாங்க, அனைத்தும் அவனே என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கிறான் என்று சொல்லி, அது இருக்கக்கூடிய நஜீஸிலும் இருக்கிறான், இருக்கக்கூடிய நாயிலும் இருக்கிறான், பன்றியிலும் இருக்கிறான் என்று சொல்லி எங்களோட அகீதாவுக்கு மாற்றமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இத கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இதை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல அதிகமாக இருக்கிறார்கள். அதனால நாங்க விளங்கி கொள்ளணும், இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இவர்களும் அக்கீதாவை விட்டும் தூரமானவர்கள். இதை மாதிரி பைல்வான் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் ஜமியத்துல் உலமால மென்ஷன் பண்ணப்பட்டு இவர்கள் அக்கீதாவை விட்டும் தூரமானவர்கள் என்பதாக சொல்லப்படுது. இந்த பைல்வானுடைய விடயத்திலையும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, இவர்கள் மார்க்கத்தை விட்டும் தூரமானவர்கள், அக்கீதா விட்டும் தூரமானவர்கள். இதே மாதிரி கிட்டடியில உருவாகின சூப்பர் முஸ்லிம் என்று சொல்லி இவர்களுடைய விடயத்திலையும் ஜமியத்துல் உலமா கரிசனை காட்டுது. அவர்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, ஆனா மார்க்கமுடைய விடயத்துல இவர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தை விட்டு தூரமானவர்கள். அது இல்லாம நாங்க இப்ப யோசிக்கணும், இவர்களை போன்றவர்கள் எங்கட குடும்பத்தில இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள், வியாபாரத்தில் இருப்பார்கள், தொழில இருப்பார்கள், இவர்களோட நாங்க சகவாசம் வச்சு கொள்ளலாம், ஆனா எந்த விஷயத்துல நாங்க ஈடுபடக்கூடாது அவர்களோட. இவர்கள் முஸ்லிம் என்ற போர்வையில் இருப்பார்கள். சுருக்கமா சொன்னா, ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது, பசுக்கள் மேய்ச்சி கொண்டிருக்குது, இதுல ஒரு புலி தன்னை மாறு வேஷம் செஞ்சு பசு தோலை போத்தி கொண்டு அந்த புலி என்ன செய்து அந்த பசுகளோட பெய்த்து மேயுது. ஒரு நாள் அந்த பசுக்களை பிடிக்கும். பசுத்தோல் போத்திய புலிகளை போன்ற இஸ்லாம் என்ற பேர்ல இஸ்லாம் அல்லாதவர்கள் ஊடுருவி கொண்டு எங்களுடைய இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய கூட்டங்கள். ஆனால் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் ஹக்கில் இருக்கிறோம், நீங்கள் தான் பாத்திலில் இருக்கிறீர்கள், நாங்க இதை பத்தி விளங்கல்ல, இதை பத்தி தெரியல, ஆனா அல்லாஹ் நாங்க கேட்காமலே இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களோட பரம்பரையில அல்லது நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், அல்லாஹு தாலா சரியான ஒரு வழியில் எங்களையே வழி நடாத்துறான். இப்படியான ஒரு பாக்கியம். இன்ஷா அல்லா இன்றைய நாள்ல இதை முடிச்சு கொள்வோம். இதுக்கு பின்னால அடுத்த மஜ்லிஸ்ல இன்ஷா அல்லா அகீதாவுக்கு உட்பட்டவர்கள், அகீதாவுக்கு உட்பட்டவர்கள் யார் என்பதாக சொல்லப்படும். அதுல சுருக்கமான சில வார்த்தைகளோடு முடிச்சு கொள்றேன். தரீக்காவை சேர்ந்தவர்கள், ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, ரிஃபாயியா, இவர்கள் எங்கட அகீதாவுக்கு உட்பட்டவர்கள். அடுத்தது கொள்கை ரீதியாக பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள், ஜமாஅத்து தப்லீக் என்று சொல்லுவோம், தாவத் தப்லீக் என்று ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களும் அகீதாவுக்கு உட்பட்டவர்கள். ஜமாஅத்துல் இஸ்லாம் என்பதாக சொல்லுவோம், அவர்களும் அகீதாவுக்கு உட்பட்டவர்கள். அதே போன்று தௌஹீத் என்று சொல்லுவோம், அஹ்லுல் ஹதீஸ் என்பதாக சொல்லுவோம், இவர்களும் அகீதாவுக்கு உட்பட்டவர்கள். அதே மாதிரி ஜமாஅத்துல் முஸ்லிம் என்பதாக சொல்லுவோம். இந்த 5 கூட்டத்தை பத்தி தான் நீங்க நோக்கு பேசப்படும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையில. இவைகளை விளங்கி கொள்ளணும். இவர்களோட எங்களுக்கு எல்லா விடயத்திலும் கல்யாணம் முடிப்பது, ஏனைய விடயங்கள்ல ஈடுபடுவது எங்களுக்கு கூடும். முன்னால சொல்லப்பட்ட ஷியாக்கள், காதியானியல், பஹாயிசம்கள், இதே போன்ற பைல்வான்கள்,
இவர்களுடைய விடயத்துல எங்களுக்கு நிக்காஹுடைய விஷயங்களோ வேற அவர்களுடைய விடயங்கள்ல நாங்க சரி கண்டு அவர்களோடு சேர்ந்து நடப்பதோ இதுகள் கூடாது. இப்ப இந்த ஷியாக்களுடைய விடயத்துல இஸ்மாயிலியா, ஜெய்தியா, தாவூதியான்னு சொல்லி 3 கூட்டங்கள் இருக்கிறார்கள். இதுல இஸ்மாயிலியாவும் தாவூதியாவும் எங்களோட நாட்டுல அதிகமாகிக்கிறாங்க. இந்த தாவூதியான்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு நாங்க போரா முஸ்லிம் என்பதாக சொல்கிறோம். போரான்னு சொல்றவங்க ஷியாக்கள்ல தாவூதிகளை தான் நாங்க போரான்னு இந்த நாட்டுல சொல்கிறோம். இவர்களோட சேர்ந்து நாங்க பெருநாளைக்கு கோல்ஃபேஸ்ல தொழுகிறது கூட எங்களோட தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி அவர்களோட அன்பு உறவு வைத்து கொண்டு நாங்கள் சொல்கிறோம் எங்களே விட இவர்கள் நல்லவர்கள் என்பதாக சொல்கிறோம். அகலாக்கள நல்லவர்களா இருந்தாலும் அடிப்படை அகீதால மாற்றமானவர்கள். இவர்களோட சேர்ந்து இருப்பது, அவர்களோட இருந்து அவர்கள் சொல்வது எல்லாத்தையும் நாங்க எடுத்து நடக்கிறது, அவங்களுடைய வணக்க ஸ்தலங்கள்ல போய்த்து நாங்க இபாதத்துகள் செய்யறது, இது எல்லாமே தடை செய்யப்பட்ட விடயம். அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எது சரி அகீதாவுக்கு உட்பட்டது, எது அகீதாவுக்கு மாற்றமானது என்பதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் விளங்கக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய மஜ்லிஸ்க்கு பின்னால துஆக்கள் கபூலாகும். துஆக்கள் கபூலாகும். நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில துஆக்களை கேட்டுக்கொள்ளுங்க. ஏண்டா குர்ஆன் ஓதுறது, குர்ஆனுடைய மஜ்லிஸ்க்கு பின்னால கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதி முடிஞ்சா குர்ஆனுடைய மஜ்லிஸ்கள்ல இருந்தா எனக்கும் சொல்லுங்க, நான் வந்து உங்களோட சேர்ந்து கொள்கிறேன், உங்களோட துஆல எனக்கும் பங்கு கிடைக்கணும் என்பதாக நான் விரும்புகிறேன் என்பதாக சொன்னான். தனிப்பட்ட துஆக்கள் அதிகமாக செஞ்சுக்கோங்க. சொல்லக்கூடிய விடயங்களை விளங்கி கொள்ளுங்கோ. அதே மாதிரி விலங்கல்ல அதை எழுதியாச்சு குடும்பங்கள்ல போய் அதுகளை நீங்க முதாக்கரா செய்யுங்கோ. யததாரஸூனஹு பைனஹும், முன்னால முதல் தஃப்சீர்லயே சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கு மத்தியில் அதை தரிசாக செய்யுங்கோ, நீங்க பாடமாக குடும்பத்துல இதை பத்தி பேசுங்கோ, கதைங்கோ என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதோட இன்னொன்று ஞாபகப்படுத்துறது, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்துல அட்டெண்டன் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் நம்பர்களும் பேர்களும் இருக்குது. ஒவ்வொரு கிழமை வர்றவங்க டிக் பண்ணி கொண்டாங்கன்னு சொன்னா அதுல 175% வந்தாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் முடிகிற காலத்துல இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு சனதும் சான்றிதழ்களும் அதாவது சர்டிபிகேட்டுகளும் வழங்கப்படும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு